கிறிஸ்துக்குள் அன்பாழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்கான நன்றியோடு சொத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸின் பணப்பை என்ற தலைப்பின் கீழே இந்த வேதாசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த பாடத்தை ரொம்ப நாளாக எடுக்கணுங்கிறதான எனக்கு ஒரு விருப்பங்கள் கூட இருந்துச்சு. இந்த விருப்பத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேத மாணவருக்குள்ளே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதாஸை குறித்து, இந்த யூதாஸ் 12 அப்போஸ்தலரில் ஒருவர், இவர் தான் பொருளாளராக இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வேத மாணவர்கள் அவங்க சபையில் என்ன இருக்குன்னா, மூப்பர், செக்ரட்டரி, பொருளாளர் அப்படின்னு சொல்லி என்ன டிவிஷன் பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு இவங்க பொருளாளருக்காக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மூப்பர்கள் சபையில் ஏற்படுத்த வேதத்தில் இருக்குது. பொருளாளருக்கு வேதவசனத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, யூதாஸ் பணப்பை வச்சுருந்தார்ல, அப்போ 12 அப்போஸ்தலர் இருக்குல்ல, அப்போ யூதாஸ் என்னது பொருளாளராக இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து மூப்பர் இல்லைன்னா தலைவர், அவர் தான் போதகர். அவர் தலைமை கீழே என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் இருந்தாங்க. அதனால் அந்த சபையை ரன் பண்ணுறதுக்கு அவர் யார், யூதாஸ் அவர் பொருளாளராக இருந்தாங்கங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபைங்கிற விஷயம், சபைங்கிற ஸ்தாபிக்கப்பட்ட எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுக்கப்புறம் அது 120 பேர் கொண்டு 120 பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மேல் வீட்டு அறையில் அவங்க தரித்திருக்காங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காங்க, பரமேறி போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எருசலேமே தங்கிடுங்க, நான் உன்னதத்தில் பலன் கொடுப்பேன், பரிசுத்த ஆவியை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ மந்தைக்கு மேய்ப்பராக பரிசுத்த ஆவியை அவங்க கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் சபை ஸ்தாபிக்கப்படுது. அதுக்கப்புறம் மூப்பர்கள் தேர்ந்தெடுத்து இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ள என்னென்னா சில பொருளாதார குறைவு வரமுச்சு பார்த்திங்கன்னா, அவங்கள உள்ளே என்ன பார்த்திங்கன்னா பணத்தை, அதாவது தர்ம பணங்கிற விஷயத்தை பிரித்து என்ன செய்கிறாங்க, சபைகளுக்கு, ஒவ்வொரு சபைகளுக்கு, கஷ்டப்பட்ட சபைகளுக்கு கொடுக்காம பார்க்கும். இதில் பொருளாளர்னு சொல்லி யாருமே கிடையாது. அப்போது அங்கே இருந்த அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அங்கே இருந்த சீஷர்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நியமித்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தர்ம பணம் பிரித்து கஷ்டப்பட்ட சபைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் சபையில் ஒரு பொருளாளர், செயலாளர் அப்படிங்கிறது யாருமே கிடையாதுன்னு பார்க்கும். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா, ஆன்மீக அரசியலுங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே நினச்சிருக்கோம். அந்த ஒரு பாடம் போட்டிருக்கோம். அதில் மூப்பர் எலெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். வேத மாணவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை யூதாஸ் பணப்பை வச்சுருந்தாலும் பொருளாளர், அதன் அடிப்படையில் நாங்கள் பொருளாளர் சபையில் வச்சுருக்கோங்கிற விஷயம் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த பாடத்தை யூதாஸின் பணப்பைங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். யூதாஸ் ஒரு பொருளாளர் பதவி வகித்தாராங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்துன்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கு. அந்த யூதாஸ் காரியத்தினுடைய அந்த பேரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் பொருளாளர் பதவியில் இருந்தாராங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். யூதாஸினுடைய பணப்பை குறித்து படிச்சிடலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 29. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும் படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும் படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். இப்போ அவர் யூதாஸ் பணப்பை வச்சிருக்கிறாரு, அதனால் பண்டிகைக்கு ஏதாட்டும் வாங்கும்படியாக போகிறாருன்னு சொல்லி சொல்கிற இதில் எழுதப்பட்டிருக்கு. இது இந்த இன்சிடெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராபோஜன சமயத்தில் அந்த விஷயங்கள் நடக்கு. அப்போ அவர் துணிக்கை கொடுக்கும்ச்சில் வாங்கி புசிச்சுட்டு அவர்கிட்ட உடனே வெளியே போகிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்காக அந்த விஷயம் நடக்க போகுது. சாத்தான் அவர்களுக்கு புகுந்து இந்த விஷயம் செய்கிறது. அப்போ என்ன செய்ய, பணப்பை வைத்திருக்கு அப்படின்னால் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. அப்போ பணப்பைங்கிற விஷயத்தை இதை வச்சு தான் என்ன சொல்லுவாங்க, அவர் பொருளாளர் பதவியில் வகிச்சிருக்காங்க, அவர் பொருளாளர் பதவியில் வகிச்சிருக்கலாம்ங்கிற விஷயத்த ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இது ஒரு விஷயமா இருக்கட்டும். நம்ம நினச்சது 1 by 1 நினச்சதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் பார்க்கும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூதாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு மேல்குடி மக்களாக இருக்கிறாரு. இன்னொன்று பொருளாதாரத்தில் அவர் எப்போவுமே ஒரு மேம்பட்டவராக இருக்கான்னு பார்க்கணும். பேதுரு மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அன்றாட காட்சிகள், அவங்க வந்துட்டு கடல் தொழிலுக்கு போகிறவங்க, கடல் தொழில் போகிறவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் வந்து அதில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் அறிந்திருக்கிறேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். இன்றைக்கி கடலுக்கு போய் ஏதாட்டு பட்டா, அந்த பாடுபட்டால் தான், அதில் வலையில் ஏதாவது மீன் பட்டால் தான் இந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம். எப்போவுமே கிடைக்குமான்னு என்றாலும் கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து பின்பற்றுறவர்கள் எல்லாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டவர்கள் தான். ஆனால் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல்குடி மக்களாக இருக்கார். இவர் வந்து யூதா கோத்திரத்தில் வந்த ஒரு மனுஷனாக இருக்கார். இவர் வந்துட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இவர் ஒரு போராளி குரூப்பில், அதாவது ரோம கவர்மெண்ட்டை எதிர்க்கிற ஒரு போராளி குரூப்பில் இருந்தவர். இயேசு கிறிஸ்துவ வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம்ங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாருல. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரோமர்கிட்ட தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஆட்சியை கலைச்சிட்டு அப்போ இயேசு கிறிஸ்து மெசியா அவர் என்னென்ன ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இவர் நினச்சிடலாம் இவரால் வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு ரட்சிப்பும் மீட்பும் வரலான்னு சொல்லி தான் இவர் பின்னாடி கூட அவர் போகிறான்னு பார்க்கும். தேவனுடைய திட்டத்தின்படி கூட என்ன பார்த்தீங்கன்னா யூதாசு 12 பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மகனாக கூட அங்கே வாரான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு யூதாஸ் காரியத்து அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குங்கிறான விஷயத்த வந்து நம்ம பார்த்துடலாம், படிச்சிடலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 71 வசனத்தை படிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 71. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாயிருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். அவர் சீமோன் குமாரன யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ வந்து யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லி இங்கே பேர் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் படிச்சிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யூதாஸ் குறித்து சொல்ல முடியல மறுநாமம் கொண்ட அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். லூக்கா 22:3. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 22 வசனம் 3. அப்பொழுது 12 ஒருவனாகிய காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் இருக்கும். அப்போ ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா யூதாஸுக்கு ஒரு மறு நேம், அதாவது அவருடைய பேர் அட்டாச் பேர் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட யூதாஸ் காரியோத்துங்கிறதுனான பேர்னு பார்க்கும். மறுநாமம் தான் அதோடைய ஸ்பெஷல் நாமம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சீஷர்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து யூதான் இருப்பார்னு பார்க்கும். 12 சீஷரில் யூதான் ஒருத்தர் இருப்பார் பார்க்கும். இந்த யூதான் பேர் இருக்கிறவங்கள யூதாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவருடைய யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லப்படுது. காரியோத்துன்னா ஒரு இடத்துடைய பேரும் பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம வந்து பார்க்கலான்னு பார்க்கும். இன்னொரு வசனம் படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 22. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். அப்போ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களில் ஒருத்தர்னு பார்க்கும். அதனால தான் இவர் சொல்ல முடிச்சு யூதாஸ் காரியோத் அல்லாத யூதான்னு இருக்கும். அப்போ யூதாஸ் பேர் வந்து யூதா தான். ஆனால் யூதாங்கிறான பேர் வர்றவங்களெல்லாம் யூதாஸ்ன்னு சொல்லி தான் சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா 2 யூதா இருக்காங்க. அந்த 2 யூதாயும் யூதாஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூதாஸ் இருக்கிற இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தாருல அந்த யூதாஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காரியோத்துன்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கானானிய சீமோன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். ஏன் சீமோன் சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் கானான் ஊரில் வந்து வந்ததுனால அவங்க சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதே மாதிரி சீமோன் பேதுருன்னு ஒருத்தர் இருக்கார். அதனால் அங்கே வந்துட்டு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வேற அவங்கள பிரித்து பேசுகிறதுக்காக இருக்கும். சீமோன் பேதுருன்னு இருக்கும். அவர் பேதுரு பேர் கூட ஷார்ட்டாக சீமோன் தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இவரை சொல்ல பார்த்தீங்கன்னா கானானிய சீமோன்கிறான ஒரு பேர் வருதுன்னு பார்க்கும்.
யூதாஸ் என்றால் அதோட பேர் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த காரியோத்னு சொல்லப்பட்டிருக்கு. காரியோத் என்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தின் பெயர்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தின் பெயர்னு பார்க்கும். அப்போ வந்து ஹாரியோத்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலுக்கு தெற்கு உள்ளதுன்னு பார்க்கும். ஹாரியோத்னு ஹாரியோத்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹாரியோத் என்பது என்ன சொல்லுன்னா ஒரு ஊராகவும் பார்க்கும். ஹாரியோத் என்ற வார்த்தைக்கு பின் நாட்கள் என்ன பார்த்தீங்கன்னா காரியோத்னு பார்க்கும். ஹரியோத்து தான் அது பேர். ஹரியோத்னு சொல்லி என்ன இஸ்ரேவேலுக்கு தெற்கு பகுதியில் இருக்குது இந்த ஊர். இது வந்து ஹரியோத்து. ஆனால் பின் நாட்களில் வந்துட்டு காரியோத் என்று நினைச்சிட்டாங்க அவங்க பேச்சு வழக்கில் மாறிட்டும் பார்க்கும். அப்போ வந்துட்டு அரபி மொழியில் வந்துட்டு காரியோத் என்றால் சிவப்பு கலர் ரெட் என்று பொருளை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ யூதாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஷால் பி பிரைஸ்ன்னு சொல்லப்படுது. என்ன கர்த்தரை துதிப்பேங்கிறான ஒரு வார்த்தையை கூட சொல்லப்படுதுன்னு பார்க்கும். யூதாங்கிறான வார்த்தையை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூதா பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பேரை வந்துட்டு அங்கே வந்துட்டு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த யூதாஸ் காரியத்துங்கிறான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து அடையாளப்படுத்த சொல்லும் வார்த்தையாக பொருள் பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல்வாதி தலைவர்கள் நம்ம எடுத்துக்கொண்டான்னா அவர் எடப்பாடி பழனிசாமி, பொங்கலூர் பழனிசாமி, அதுக்கப்புறம் பொங்கலூர் பழனிசாமின்னு வருது. ஏன்னா எடப்பாடியில் ஒரு பழனிசாமி இருக்கார், பொங்கலூர் பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார், திருச்சி சிவா இருக்கிறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் பேரை சொல்லி நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அங்கே வந்துட்டு பேர் வருதுன்னு பார்க்கும். நிறையவருடைய பேர் கூட நினச்சிட்டாங்க அடமொழியாக ஊர் பேரை வச்சு நினச்சிடாதுங்க பேர் வருதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய பேரும் கூட நினச்சி பார்த்தீங்கன்னா ஊருடைய பேர் ஸ்டைலில் தான் அவர் வருதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் அடிக்க முடிச்சது பார்த்தீங்கன்னா கானானிய சீமோனுங்கிறான ஒரு பேர் கூட வருதுன்னு பார்க்கும். அது ஊர் பேரை சொல்லி வருதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு 10:4. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 4. கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கானானிய சீமோன் அவர் காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்துன்னு இருக்கு. அப்போ பார்த்துக்கிட்டு இங்கே வந்துட்டு சீமோனுங்கிறான பேருக்கு அந்த கானான்கிறதான ஊரில் இருந்து வந்தனால அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு அந்த சீமோனுங்கிறான ஒரு விஷயம் அவர் பேர் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுருன்னு இருக்கார். ஆனால் வந்துட்டு பேதுருடைய ஒரிஜினல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமோன் தான். இயேசு கிறிஸ்து நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பேதுரு என்ற மறு நேமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் பார்க்கும். அதான் லூக்கா 6:14 பேதுரு சீமோன் மறு பேரிட்ட பேதுருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சீஷர்களில் 2 சீமோன் இருக்கார், சீஷர்களில் 2 யூதா இருக்காருன்னு பார்க்கும். அதனால தான் யூதாஸ் காரியத்துக்கு பேர் யூதா தான். ஆனால் அந்த காரியத்துங்கிறான அந்த பட்டணத்தில் இருந்தவரனால அவர் பேரை பின்னாடி எங்கே சேர்க்குறாங்கன்னு பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாக்கோபின் சகோதராகிய யூதாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். அந்த யூதாஸுங்கிறத யார் பார்த்தீங்கன்னா 2 ஒரே பேருடைய ஒரு அர்த்தமாக வருதுன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த யூதாஸுடைய ஒரிஜினல் பேர் வந்து யூதா தான். அதே மாதிரி சீஷர் அதாவது யாக்கோபின் சகோதரன் பேர் யூதா இருக்காங்க பார்க்கும். அப்போ 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யூதாஸ் காரியத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கும். இந்த யூதாக்கு இன்னொரு பேர் என்னென்னா ததேயு, அது லெபையுன்னு சொல்லி எங்கள் பேர் கூட இருக்குன்னு சொல்லப்படுறது பார்க்கும். இப்போ நம்ம படிச்சிடலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 14-16 வசனம் வரைக்கும் படிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 14 முதல் 16 வரை. அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பேரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபின் சகோதரன் பேர் என்னது பார்த்தீங்கன்னா யோவான் சகோதரன் யாக்கோப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்பேயின் குமாரனாகிய யாக்கோப்புன்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அதாவது இந்த 2 பேர் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடமொழி அவங்களுடைய தகப்பன் பேர் சொல்கிறாங்க, இல்லைன்னா ஊர் பேர் சொல்கிறதுக்காக அந்த மாதிரி வருதுன்னு பார்க்கும். செலத் என்னப்பட்ட சீமோன் வருது. சில இடத்துல பார்த்தா கானானிய சீமோனுங்கிறான
ஒரு பேர் கூட வருதுன்னு பார்க்கும். இங்கே யாக்கோபின் சகோதரனாகிய யூதா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்துன்னு இருக்கு. அப்போ யூதாஸுங்கிறது யூதாவும் யூதாஸுங்கிறது ஒரே பேர். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை வேரியேஷன் பண்ணுறதுக்காகவே யூதாஸ் காரியத்துன்னு இருக்கு. அப்போ அவர் வந்த இடம், அவர் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா காரியத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊர்லேருந்து வந்தனால ஒரு காரியத்துன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போஸ்தலர் நடபடியில் நம்ம படிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:13. அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 1 வசனம் 13. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயுவும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தி எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். இங்கேயும் சொல்லப்பட இது யாக்கோபின் சகோதரனாகிய யூதாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சில இடத்துல இவர் சொல்ல ததையு லெபேயு கூட இவங்களுக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 12 சிஷ்யரில் 2 யூதா இருக்கிறனால தான் அவரை யூதாஸ் காரியோத்துங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். காரியோத் என்றால் ஒரு இடத்தின் பெயர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு பேர். அது கீரியாத் ஆர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீரியோத்துங்கிறது அதனுடைய ஊர், அதனுடைய அது ஒரு பெரிய லேண்டு பேர் கிரியாத் சொல்லப்படுது. அதில் ஒவ்வொரு ஊரும் அதோட ஆட் ஆகிருக்கும் பார்க்கும். கிரியாத் ஆர்பான்னு சொல்லப்பட்டிருக்கு, கிரியாத் ஊசோத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு, கிரியாத் யாரீம் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் கிரியாத் யாத்தாரீம் சொல்லப்பட்டிருக்கு, அது கிரியாத் செப்போர் சொல்லப்பட்டிருக்கு, கிரியாத் சன்னான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கீரியாத்துங்கிறது ஒரு லேண்டுன்னு பெரிய ஒரு லேண்ட் பரப்பரப்பு, அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் அந்த பேரை சொல்லும் போச்சுல கீரியாத் யாரீம்னு சொல்லி அந்த பேர் சொல்லப்பட்டு பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பேர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா யோசுவா புத்தகத்தில் கூட இருக்குன்னு பார்க்கும். யோசுவா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிச்சிடலாம். யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 15 வசனம் 25. ஆத்சோர் ஆதாத்தா கீரியோத் எஸ்ரோன் என்னும் ஆத்சோர் சொல்லப்படுது. அப்போ கீரியோத்துன்னு சொல்லி இங்கே என்ன செய்யுது அந்த யோசுவா புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கு பார்க்கும். அந்த கீரியோத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது யாருடைய பட்டணம் பார்த்தீங்கன்னா யூதார்கள் வசித்த யூதா கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரங்கள் வசித்த இடம்னு பார்க்கும். இது எரேமியா புத்தகத்தில் கூட இருக்குன்னு பார்க்கும். எரேமியா 48ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 48 வசனம் 41. கீரியோத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளில் மோவாபின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். கீரியோத்துங்கிற விஷயம் இங்கே இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கீரியோத் பிடிக்கப்படும் சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த கீரியோத் தான் என்னது காரியோத்துங்கிறான பேராக அங்கே மறைவேட்டுன்னு பார்க்கும். கீரியோத்துங்கிறான ஒரு பேர் இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோர்லே படிக்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 18 வசனம் 14. அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்ரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் எண்ணப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரீம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. அப்ப கீரியாத் பாகால் எனப்பட்ட யூதாவின் புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் ஏரீம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கீரியாத் பாகால் அப்படின்னு சொல்லப்பட்ட யூதாவின் புத்திரன் பட்டணமாகிய கீரியாத் ஏரீம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் யாரும் பார்த்தீங்கன்னா யூதாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தில் வந்தவர் பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேருந்து வந்திருக்காருன்னா கீரியாத் யாதைன்னு சொல்லி பார்ப்போம். கீரியாத்தில் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா யூதர்கள் வசிக்கிற ஒரு இடம் பார்க்கும். அந்த பட்டணத்தில் இருந்து வந்தவர் தான் யூதாஸ் பார்க்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆதார வசனம் படிக்கலாம் இந்த கீரியாத்தை குறித்து. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 10. அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய் அகிமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரியாத் எது பார்த்தீங்கன்னா
முற்காலத்து வந்து எப்ரோன்னு சொல்லப்படுறது, அதை வந்துட்டு கீரியாத்னு சொல்லி அர்பான்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ யூதா கோத்திரத்தார் எங்கே இருக்காங்கன்னா எப்ரோனில் குடியிருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதா கோத்திரத்தார் எப்ரோனில் குடியிருந்தார்கள். அந்த எப்ரோனுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் எப்ரோனுக்கு பேர் தான் என்னென்னா கீரியாத்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கீரியாத், ஆனால் முற்காலத்தில் எப்ரோன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மதராஸ் பட்டணம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மெட்ராஸும் இருந்துச்சு, இப்போ சென்னைன்னு மாற்றிருக்காங்க. இப்போ எல்லாமே என்ன மூன்றும் ஒரே ஊரை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீரியாத்துன்னு சொல்லப்பட்ட என்னது இதுக்கு முன்னாடி அதாவது அபிரகாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்ரோன் என்று அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த எப்ரோன் சொல்லப்பட்ட இந்த யூதாவினுடைய யூதாவினுடைய குடிகள் உள்ளவர் தான் யார் பார்த்தீங்கன்னா இந்த யூதா இஸ்காரியோத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம படித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம். நியாயாதிபதி 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சிடலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 18 வசனம் 12. யூதாவில் உள்ள கீரியாத் யாரீமிலே பாளையம் இறங்கினார்கள். ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் எனப்படும். அது கீரியாத் யாரீமின் பின்னாலே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா யூதாவில் உள்ள கீரியாத் யாதீமிலே பாளையம் இறங்கினார்கள்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ யூதாவில் உள்ள கீரியாத் யாதீமிலே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கீரியாத்தில் யார் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த யூதா கோத்திரத்தில் இருக்காங்க. அதனால தான் யூதா கோத்திரத்தில் வந்தவர் தான் இந்த யூதா இஸ்காரியோத்துன்னு சொல்லி இங்கே நம்ம வந்துக்கிட்டு ஒரு இதான் ஆதாசனம். இப்போ வந்துட்டு யூதாஸ் காரியத்தோடைய பேரை பார்த்தாச்சு. ஏன்னா யூதாஸ் காரியத்துன்னு சொல்கிறோம். இந்த காரியத்தை வந்து இடத்த பேர்னு சொல்லி பழகிட்டோம். ஆனால் வந்துக்கிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ வசனங்களே நினச்சதை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கீரியாத்துன்னு சொல்லி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரியாத்து அது பழைய பேர் எப்ரோன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது யூதர்கள் வசித்த இடம். யூதா என்ற யூதர்கள் வசித்த இடம்னு பார்க்கும். அப்போ அதனோட பின்னணியில் வந்தவர் தான் யூதாஸ் சொல்லி நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோன்னு பார்க்கும். இப்போ யூதாஸ் வந்துக்கிட்டு பணப்பை பார்க்க போகிறோம். யூதாஸ் வந்து ஒரு பொருளாளராக இருந்தாராங்கிற விஷயத்த வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு அதுக்குடைய வசனங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வந்து படிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 5 மற்றும் 6. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இப்போ வந்துட்டு சொல்ல முடிச்சல பார்த்தீங்கன்னா இந்த யூதாஸ் காரியத்துக்கு சொல்ல முடிச்சல இவன் திருடனா இருக்கு அப்படின்னான்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ யூதாஸ் வந்து திருடனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, யோவான் ஏன் சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கறதுக்காக இவன் வந்து முன்னக்கூட்டியே பணத்தை வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாலும் எண்ணத்தோடு தான் நினச்சது அவன் திருடனாக இருக்கு அப்படின்னா. திருடங்கிற விஷயம் திருடன் மீன்ஸ் என்னென்னா, திருடன் நினச்சிவான் தனக்கு உரிமை இல்லாத இன்னொருடைய பொருளை அபகரிக்கிறவன், இல்லை சொத்தை அபகரிக்கிறவன், இல்லை பணத்தை அபகரிக்கிறவன், அவன் தான் எனக்கு திருடன் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனக்கு அல்லாத ஒரு நினைச்சிடாது அதாவது தன்னுடைய கையும் பிரயாசத்தை வராத ஒரு பொருள் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா பொருளை ஒரு அபகரிக்கிறது தான் திருடனுடைய வேலைன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரு என்ன செய்யறாருன்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க ஒப்பு கொடுத்து அதுக்கு பணம் வாங்குறதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாருன்னா இது திருடன். அதாவது அவன் வந்து உழைப்பு அல்லாத ஒரு பணத்தை வந்து வாங்கினதுக்கு சமம். இன்னொரு பாக்கெட்லேருந்து திருடுறதுக்கு ஒரு சமமான ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இன்னொன்று திருடா என்ன ஒரு பொருளை திருடி இன்னொருத்தட்ட விற்று அதுக்கு பணம் வாங்குவான்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை இங்கே வந்துட்டு பிடித்து கொடுத்து விற்று கொடுத்ததுக்கு சமமாக இருக்குன்னு பார்க்கும். அந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சதுனால இவர் நினைச்சதை பார்த்தீங்கன்னா திருடங்கிறான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு பார்க்கும். அடுத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாம் போனது என்னன்னு சொல்லி யூதாஸ் சொன்ன மாதிரி இங்கே யோவான் சுவிசேஷத்தில் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஆனால் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களுமே இதை வந்துட்டு இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து, அதாவது அந்த ஸ்திரீ வந்துட்டு அந்த தைல குப்பியை உடைத்து அவர் நினைச்சாரு அந்த காலையில் ஊற்றி தன்னோட மயிரால் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா யூதாசும் சொல்கிறாரு. அங்குள்ள சீஷர்கள் எல்லாருமே இந்த விஷயங்கள் சொல்கிறாங்க பார்க்கும். ஆனால் வந்துட்டு யூதாஸை சொன்னதாக தான் அங்கே மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டு சுமக்கிற அப்படின்னாலும் இப்படி சொன்னான் இருக்கு. அப்போ என்னென்னா இந்த பணப்பை வச்சுருக்கான்னு சொன்ன உடனே
நம்ம வேதமானவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் பொருளாதார பதவி வச்சுருக்காரு, அதனால தான் இவர் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்துக்கிட்டு என்னென்னா அந்த பணத்தை 300 பணத்தை வாங்கி தன்னோட பாக்கெட்டில் போடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்கன்னு பார்க்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. இவர் என்ன மீனிங்கில் அவர் சொல்கிறாருன்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு திட்டம் தீட்டி பணம் வாங்கியிருக்கலாம். அந்த பணத்தை வாங்கி நினச்சி போயிருக்காரு, அவர் பாக்கெட்டில் போட்டிருக்காரு, அவர் பணப்பையில் வச்சுருக்காரு. பணப்பை மீன்ஸ் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள் சுருக்கு பை வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பையை தான் நினச்சதை பார்த்தீங்கன்னா இந்த பணப்பைன்னு பார்க்கும். அந்த பணப்பை எல்லாருமே வச்சுருப்பாங்க. பாட்டிமார் எல்லாருமே சுருக்கு பை வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி பணப்பை எல்லாருமே வச்சுருக்காங்க. யூதாஸ் மட்டும் கிடையாது. யூதாஸ் பணப்பை வச்சுருக்கனால பொருளாதாரம் சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. சிஷர்களுமே பணப்பை வச்சுருந்தான்னு பார்க்கும். அதை நம்ம பார்க்கலான்னு பார்க்கும். இந்த இன்சிடெண்ட்டில் சொன்னது யூதாஸ் மாத்திரம் மட்டும் சொல்லலை, சீஷர்களும் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்காம பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7, 8 அதுக்கப்புறம் 10 வசனங்கள் படிச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனங்கள் 7, 8 மற்றும் 10. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் இதை கண்டு விசனம் அடைந்து, இது ஏன் வீண் செலவு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு வச்சு தரித்திரத்து கொடுக்கலாமேன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீஷர்கள் எல்லாமே சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ யூதாஸ் காரியத்தை மட்டும் இல்லை, அந்த யூதாஸும் காரியத்தையும் சேர்ந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே அங்கே யோவான் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது யூதாஸை தான் மென்ஷன் பண்ணி அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ இந்த வார்த்தை சீஷர்கள் எல்லாருமே என்ன ஒருமித்த சொன்ன ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோர்லே அதுக்கப்புறம் லூக்கா படிச்சிடலாம். லூக்கா லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் படிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 மற்றும் 4. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பண்டங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். இப்போ 70 சீஷர்களை அனுப்புறான்னு பார்க்க, அந்த 70 சீஷர்களையும் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 சீஷர்களும் இருக்கான்னு பார்க்கும். அப்போ அவங்கள நினைச்சுறாங்க ஒவ்வொரு ஊருக்கு அனுப்ப முடிச்சுன்னா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சி கொண்டு போக வேண்டாம், வழியில் ஒருவரும் வினவ வேண்டான்னு இருக்கு. அப்போ பணப்பை எல்லாரும் வச்சிருக்கான்னு பார்க்கும். யூதாஸ் மட்டும் தான் பணப்பை வச்சிடல, எல்லாருமே பணப்பை வச்சிருக்கான்னு பார்க்கும். அப்போ பணப்பையே நீங்கள் நினச்சதை கொண்டு போக வேண்டாம். ஏன் பணப்பை கொண்டு போக வேண்டாம்னு சொல்கிறாருன்னா, உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காக சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே கொண்டு போக வேண்டாம், அந்த பட்டணத்தில் உங்களுக்கு எல்லாரும் உங்களை உபசரிப்பாங்க அப்படிங்கிற நிச்சயம் சொல்கிறாரு. இந்த உபசரிக்கிற மீன்ஸ் என்னென்னா, தேவன் உங்களோடு இருக்கிறதுக்கு இது ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறதுக்காக நீங்கள் நினச்சது உங்கள் பணப்பை கொடுக்க வேண்டாம். சாமானுங்கன்னா உங்களுக்கு தின்படுறதுக்காக எதுவுமே நினச்சது கொண்டு போக வேண்டாங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ யூதாஸ் மட்டும் பணப்பை வைக்கல, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனிதருமே அங்கே வச்சுருப்பாங்க பணப்பை. 70 சீஷர்களுமே நினச்சிடாங்க பணப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நினச்சிடாங்கன்னா ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது, பர்டிகுலர் அந்த ஊழியத்துக்கு அனுப்ப முடியல, நீங்கள் பணப்பையை கொண்டு போகக்கூடாதுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2 அதுக்கப்புறம் 6லேருந்து 9 அதுக்கப்புறம் 14 அதுக்கப்புறம் 15 வசனங்களை படிச்சிடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனங்கள் 2, 6 முதல் 9 வரை மற்றும் 14, 15. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இது சொல்றாரு. எப்ப சொல்றாரு பாத்தீங்கன்னா, 2 நாளுக்கு பின் பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் அங்கே சொல்லப்படுவது பார்க்கும். 6ஆம் வசனத்தில் இயேசு பெத்தானியா இருக்கிற குஷ்டரோக வீட்டில் சீமோன் வீட்டுக்கு இருக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து
கடைசி பஸ்காவை அனுசரிக்கும் போச்சில் எங்கே அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, 2 நாளுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமார் சிலுவையிலே அறிவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவான்ருக்கு. அப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டை சொல்லப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொல்லிவிட்டு இங்கே இந்த இன்சிடெண்ட்டை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெத்தானியா இருக்கிற சீமோன் வீட்டில் போனாருன்னு சொல்லியிருக்காரு. அதே இது யோவானில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னே நினைச்சாரு பெத்தானியாவுக்கு போன மாதிரி எங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அதாவது இந்த பெத்தானியா இருக்கிற அந்த சீமோன் வீட்டில் ராவிருந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆசாரிய இடத்துல போய் நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா போய் அவர் காட்டி குடிக்கிறதுக்காக நினைச்சாரு பணத்தை நினைச்சாரு பேரம் பேசுகிற ஒரு விஷயம் அங்கே நடக்கும் பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன பார்த்தீங்கன்னா போய் காட்டுக்கு எடுக்கிறதுக்கு நினைச்சாரு அவர் பேரம் பேசலான்னு பார்க்கும். யோவான் சுவிசேஷம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே காட்டி கொடுக்குறதுக்கு அவர் நினச்சிருக்கான் பணத்தை பெற்று கொண்டு தான் வந்திருக்கான். அப்போ அதனால் பணப்பையே அதில் பணத்தில் போட்டுருக்க பணத்தை வாங்கி பையில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டாவது என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா இந்த இந்த எதனா இந்த ஸ்ரீ அந்த விளையிற பேச்ச அந்த தைலத்தை ஊற்ற மூச்ச சொல்கிறார். 300 பணத்துக்கு வச்சு தரித்திர கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிற விஷயமும் அந்த காசை வாங்கி அவர் அவர் பையில் போடுறதுக்காக தான் இப்படி செஞ்சுருப்பாருன்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் இந்த மாதிரி சொன்னனாலே கூட இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, தரித்திரம் எப்போதும் உங்கள் கூட இருப்பார், நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராபோஜனா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே போவார். அப்போ துணிக்கையை துணிக்கையை கொடுத்துட்டு செய்யணுன்னா சாத்தான் புகுந்து இவர் காட்டு குடிக்கிறதுக்காக வெளியே போயிடுவார். சீசரில் என்ன நினைப்பாங்கன்னா அன்னைக்கு இந்த ராவிருந்தில் அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவங்க என்ன சொன்னார்னா இந்த 300 பணத்தை நீ இதுக்கு 300 பணத்தை விற்று தரித்திரக்கு கொடுத்துக்கலாமே, இந்த தைலத்தை விற்று 300 பணத்தை விற்று தரித்திரம் கொடுத்துக்கலாமே அவர் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து எதையுமே என்னென்னா சொல்லி சொல்லி அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து என்னென்னா ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பார். எப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு நினச்சிடுவாங்க அந்த ஊழியத்தின் பாதையில் நடந்து வரமுச்சில சீசர்களை யார் பெரியவன் சொல்லி அவங்களுக்குள்ள நினச்சிடுவாங்க, தர்க்கம் உண்டாயிரும். அப்போ ஏற்கனவே ஒரு ஓமையில் சொல்லியிருப்பார், அது முதன்மையாக இருக்கிறவன் பணிவிடக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ சீசர்கிட்ட கேட்பார், பந்தியில் இருக்கிறவனா பணிவிடை செய்கிறவனா யார் பெரியவன்னு சொல்ல கேட்பார். அப்போ என்ன செய்வாங்க, அந்த பந்தியில் இருப்பவனே பெரியவன், அதுக்கு பணிவிடை செய்கிறவன் சிறியவன் சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த விஷயத்தை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ராபோஜனம் நடக்கும் போச்சில் பந்தி இருக்க சீசரில் வச்சுருப்பார். பணிவிடக்காரனாக என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் முன்னாக்கில் என்ன செய்கிறது செய்தி காட்டுவார். அப்போ முதன்மையாக இருக்கிறவன் இந்த மாதிரி பணிவிடக்காரனாக இருக்கணுங்கிற விஷயத்தை அவர் செய்து காட்டுவார். அதே மாதிரி தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு செயல் விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. அப்போ சீசர்கள் எல்லாருமே நினச்சிறாங்க அந்த தைலத்தை கொடுத்து முறுமுறுத்தாங்க. அதனால் நினச்சிறாங்க தரித்திரக்கு கொடுத்துருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணியிருக்கலாம், பணம் கொடுத்து தரித்திரக்கு ஏதாட்டு பஸ்கா படையில் வாங்குறதுக்கு சொல்கிறதுக்கு யூதாஸ்ட சொல்லியிருப்பாரோ. ஏன்னா யூதாஸ் அந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்கலாம். அதனால தான் யோவான் மற்ற சீசர்கள் சொன்னதை கூட விட்டுட்டு யூதாஸ் சொன்ன விஷயத்தை தான் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதனால் இதை குச்சப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக யூதாஸ் பணம் கொடுத்து நினைச்சிறது தரித்திரக்கு பொருள் வாங்க சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி என்ன கூட அதில் இருக்குன்னு பார்க்கும். அதுக்காக கூட நினச்சிருக்காங்க அவங்க நினச்சிருப்பாங்கன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் என்னென்னா இது பெத்தானியாவில் அந்த ராவிருந்துக்கு முன்னாடி நினச்சிருக்கார். பார்த்தீங்கன்னா ராவிருந்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறதுக்கு நினச்சிட்டாங்க, போய் அவங்க கேட்குறாங்க பார்க்கும். இந்த இன்சிடெண்ட் எப்போ பார்த்தீங்கன்னா அவர் தேவாலயத்தில் போய் நினச்சிட்டாங்க அந்த அடித்து நொறுக்கிற விஷயம். அங்கே நொறுக்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு மேலே ஆசாரியின் மேலே கொஞ்சம் வெறுப்பு உண்டாகுது. இப்படியே விட்டு வைத்தா அது
சரி இருக்காது அப்படிங்கிற எண்ணமும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குருத்தோலை பிடிச்சிட்டு இந்த எருசலேமுக்குள்ளே வரமுச்சில் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லோரும் ஓசானா ஓசானா தாவீது குமாரி ஓசானான்னு சொல்லி சொல்லமுச்சில் பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே என்ன இன்சிடென்ட் சொல்கிறாங்கன்னா, இப்படி நினச்சிடாங்க, இப்படி விட்டு வச்சா எல்லா ஜனங்களும் எடுத்து அவங்க பின்னாடி போயிடுவாங்க, ஆனால் ரோமர்கள் வந்து நம்ம சாணத்தை மாற்றி போட்டுருவான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தாவும் அதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருக்க முச்சில் இந்த இன்சிடென்ட் நடக்க முச்சில் எவரு தேவாலயத்தை போய் அங்கே அந்த அடித்து நொறுக்கிற விஷயம் பண்ணவொடனே அவங்களுக்கு இன்னும் கூட கோபம் உண்டாகிடுது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை வந்துக்கிட்டு என்ன சிலுவையில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறதான எண்ணம் கொண்டு தான் நினச்சிரு பார்த்தீங்கன்னா யூதாஸுக்கு ஒருத்தர் நினச்சிறாங்க காட்டி கொடுக்குறதுக்கு நினச்சிடாது. யூதாஸை வந்துட்டு ஒரு நினச்சிறாங்க பேரம் பேசுகிறாங்க பார்க்கும். இங்கே யூதாஸே நினச்சிறாங்கன்னா முன்பு வந்து நினச்சிடாரு சாத்தான் புகுந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த முன் வந்து நினச்சிடாரு அவரை காட்டி கொடுக்குறதுக்கு போகிறான்னு பார்க்கும். அந்த ஒரு விஷயம் இப்போ எல்லாத்தையும் நினச்சது பார்த்து முடிச்சாச்சு. இன்னொரு வசனத்தை நம்ம வந்து படிக்க போகிறோம். ஏன்னா இதை வந்துட்டு இப்போ படித்த இன்சிடென்ட்டு நீங்கள் படிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்த மாதிரி இந்த மத்தேயுவில் ரெக்கார்ட் பட்டிருக்கு. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்க முடிச்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 மற்றும் 2. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தேனியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். போதும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யோவான் 12ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த சம்பவமும் மற்ற 26ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட சம்பவமும் 2 ஒன்று தான் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயம் என்னென்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டை அங்கே வந்து சொல்கிறான்னு பார்க்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா இதுங்க பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இங்கே ரெக்கார்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். சரி, இப்போ வந்துட்டு என்னென்னா பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூதாஸ் வந்துட்டு பணப்பை வச்சுருக்காரு பொருளாளர்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணப்பை எல்லாரும் தான் வச்சுருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் பொருளாளர் பதிவுனா கிடையாதுன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். பேதுரு ஏன்னா வந்துட்டு சில விஷயங்கள் பண தேவைகள் வந்துட்டு வந்திருக்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பேதுருட்ட தான் வந்து சொல்லியிருப்பான்னு பார்க்கும். எப்படி என்றால் இந்த வரி பணம் அதாவது வரி பணம் செலுத்துறதுக்கு வந்துட்டு உங்கள் போதர் வரி பணம் செலுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்க முடியல. அப்போ வந்துட்டு பேதுருட்ட கேட்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் உள்ளே வர முடியல. இந்த விஷயத்த நம்ம ஆண்டவர் வந்துட்டு சொல்லுவார், அவர்கிட்ட வந்து வினவுவார். அப்போ பேதுருட்ட தான் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நீ போய் கடலுக்கு போ, தூண்டில் போட அங்கே வந்து ஒரு மீனில் வெள்ளி பணம் இருக்கும், உனக்கும் எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லியிருப்பான்னு பார்க்கும். இப்போ இது என்னென்னா இப்போ வந்துட்டு யூதாஸ் வந்து அங்கே வந்துட்டு பொருளாளர் பதவியில் இருந்தார்னா இப்போ வந்துட்டு அந்த வெள்ளி பணம் அதாவது டாக்ஸு அதாவது என்னதுன்னா வரிப்பணம் செலுத்தணும், போதகருக்கு வரிப்பணம் செலுத்தணும் அப்படிங்கிறதான ஒரு கட்டாயம் வரமுச்சுட்டா. அப்போ அவர்கிட்ட யார்கிட்ட யூதாஸ்கிட்ட பணம் இருந்துச்சுட்டா யூதாஸை கூப்பிட்டேப்பா உன்கிட்ட பணம் இருக்குல்ல அதை எடுத்து எனக்கு வரி செலுத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே சொல்லவே இல்லை. ஏன்னா அங்கே அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கே கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பேதுருட்ட சொல்லி இந்த காரியங்கள் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24-27 வசனங்களை படிச்சிடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனங்கள் 24 மற்றும் 27. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். 1 வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அப்போ வந்துட்டு அவர் பணத்தை வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை இவர் நினச்சிடான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொடுக்க சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோர்ல இப்போ வந்துக்கிட்டு ஏற்கனவே அவர் வந்து வரிப்பணம் செலுத்துறாருங்கிற விஷயம் சொல்கிறாரு. அவர் வந்து உழைக்கும் போச்சில் அவர் வந்துட்டு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தாப்பனோடு இருக்க முடிச்சு வரிப்பணம் செஞ்சுருக்காரு. இப்போ ஊழியத்துக்கு வந்ததுக்கு அவர் இப்போ வரிப்பணம் கெட்டது இல்லையே அப்படின்னு சொல்ல அவர் கேட்க முடிச்சல பேதுருட்ட தான் சொல்லி அந்த விஷயம் பண்ணுறான்னு பார்க்கணும். அந்த டாக்ஸி கிடைக்கிறதுக்கு கடலில் போய் மீன் பிடித்து வெள்ளிப்பணம் இருக்கும், உனக்கும் எனக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கான்னு பார்க்கணும்.
அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூதாஸ் வந்துக்கிட்டு அப்போ பொருளாளாக இருந்தால் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோர்லே லூக்கா 22ஆம் அதிகாரம் 8-9 பார்க்க போகிறோம். ஏன்னா பஸ்கா பண்டிகை வருது. அப்போ பண்டிகைக்கு அந்த ஆயத்தம் பண்ணுற அந்த வேலையை பேதுருட்ட யோவான்ட்ட வந்து அது சொல்லி அந்த ஆயத்தப்படுத்துவார் பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 8-9. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 22 வசனங்கள் 8 மற்றும் 9. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ பஸ்கா பண்டிகை கடைசி பஸ்கா ஆயத்தம் பண்ணுறதுக்கு அந்த விஷயம் சொல்கிறாரு. அப்போ பேதுரு யோவானை கூப்பிட்டு அடிச்சிடான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்கா பண்டிகை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் போய் எங்கே ஆயத்தம் பண்ண இப்போ சித்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு பார்க்கும். அப்போ அந்த விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகைக்கு தேவையானது அப்பங்கள், அதுக்கப்புறம் கசப்பான கீரைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வாங்கணும், அதுக்கெல்லாம் பண தேவைகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பஸ்காவை ஆயத்தம் பண்ணுற வேலையை யோவான்ட்டை யாக்கோபிட்ட தான் சொன்னார் ஒழிய இங்கே யூதாஸ்கிட்ட சொல்லலாம்னு பார்க்கணும். அப்போ யூதாஸ் வந்து ஒரு பொருளாதார பதிவில் இருந்தாருன்னா அவர்கிட்ட தான் சொல்லி அங்கே ஆயத்தம் பண்ண சொல்லியிருக்கணும், அங்கே ஆயத்தம் பண்ணலாம்னு பார்க்கும். இவங்க போய் யோவானும் பேதுரு வந்து ஆயத்தம் பண்ணிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லி அவனை கூப்பிடுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு பேதுரு வந்து பொருளாதாரம் இருந்தால் அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து வந்துட்டு யூதாஸ்கிட்ட சொல்லணும், ஆனால் யூதாஸை சொல்லணும் பார்க்கணும். அப்போது யூதாஸ் அங்கே ஒரு பொருளாதார பதிவில் அங்கே கிடையவே கிடையாதுங்கிற விஷயத்த இங்கே வந்து அறிந்து கொள்ளலாம் பார்க்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்சிடென்ட்டு பார்க்கும். ஏன்னா ஒரு மலை பிரசங்கம் அங்கே பண்ணிகிட்டு இருப்பார் 3 நாளும். அவங்க வந்துட்டு நினச்சாங்க 3 நாள் பண்ணியிருப்பாங்க. அவங்க நினச்சுவாங்க அது முடிஞ்சு அவங்க வந்து போமிச்சில் சீசன் நினச்சுவாங்கன்னா இவங்க 3 நாள் இங்கே இருந்துட்டாங்க, வழியில் போனால் சோர்ந்து போயிடுவாங்க, அதனால் இவங்களுக்கு அப்பங்கள் கொடுத்தலாம்னு சொன்னோன்னா நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இவங்களுக்கு அப்பங்கள் கொடுக்கறதா அவங்களுக்கு 200 பணம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ பணம் எங்கள்கிட்ட இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நினச்சிட்டாரு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு ஆசீர்வதித்து அவங்களுக்கு நினச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அப்பங்களை அவங்களுக்கு கொடுக்குறான்னு பார்க்கணும். அப்போ இதுலேருந்து இந்த இன்சிடென்ட்டில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா யூதாஸ் வந்து ஒரு பொருளாதார பதவியில் இருந்தால் 200 பணங்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. அவர்கிட்ட சொல்லியிருந்தால் அவர் 200 பணத்தை கொடுத்துருக்கலாம், அப்பங்களை வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்படி அங்கே நடக்கலன்னு பார்க்கணும். அப்போ என்ன அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு பொருளாதார பதவியில் அவர்கிட்ட கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பணம் யார்கிட்ட வாங்கியிருக்கணும்? இப்போ அங்கே அவர் யூதாஸ் வந்து பொருளாதார பதவியில் இருந்தால் பணம் கலெக்டர் கலெக்ஷன் யார்கிட்ட பண்ணியிருக்கணும்? 12 பேர் தான் வந்துட்டு அவங்க உழைப்பில் போட்டிருக்கணும். ஆனால் அவங்க பெரிய உழைப்பும் அவங்க கிடையவே கிடையாது. எல்லாரும் அன்றாட்ட காட்சி. இன்னொன்று வந்து மக்கள் மத்தியில் யார்கிட்ட வாங்கியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கியிருக்கல, யார்கிட்டையும் வாங்கலை. ஏன்னா நிறைய அற்புத அடைகளும் செஞ்சால் கூட யார்கிட்டையுமே அங்கே பணம் வாங்கினதே கிடையாது. அப்போ அது ஒரு ஒழுங்கு கரையும் கிடையாது, அப்படி வாங்கின மாதிரி ரெக்கார்டும் கிடையாது பார்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போது இந்த இன்சிடென்ட் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த மாதிரி நடக்கலான்னு பார்க்கும். அதை நம்ம கூட படிச்சிடலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 36-38 வசனங்களை படிச்சிடலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 36 முதல் 38 வரை. புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிய கொடுக்கும்படி கொடுக்க முடியுமோ என்றார்கள். எங்களால் வந்துட்டு 200 அப்பம் வாங்கி 200 பணத்தை கொடுத்து வாங்கி கொடுக்க முடியுமோன்னு கேட்குறேன். ஏன்னா முடியாத அவங்கள்ட்ட சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க பணம் இருந்தால் தானே கொடுக்க முடியும், ஆனால் முடியலன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி ஊழியத்தின் கடைசி பகுதி இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. அப்போ அங்கே போச்சு என்னன்னா அவர் வந்துட்டு பிடிக்க வருவாங்க. அப்போ நினச்சிதான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்னென்னா தன்னை வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட் மாதிரி காமிக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நினச்சிடன்னா பட்டயம் இல்லாமல் வஸ்திரத்தை விற்றாலே நினச்சாத பட்டயம் வாங்கி கொள்ளுங்கிறான விஷயம் சொல்லுவார்னு பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே வந்துக்கிட்டு யூதாஸ் வந்து பொருளாதார பதவியில் இருந்தாங்கன்னா யூதாஸ்கிட்ட சொல்லி ஒரு பட்டயம் வாங்கணும், 2 பட்டயம் வாங்கணும், காசு கொடு வாங்கிட்டு வாயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. உங்களுக்கு பட்டயம் வாங்குறதுக்கு காசு இல்லாவிட்டாலும் உங்கள்
அதை வஸ்திரத்தை அடகு வச்சாலும் சரி, விற்றாலும் என்ன செய்றாங்க, ஒரு பட்டயம் வாங்குங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பட்டயம் வாங்குற கூட பணம் இருந்திருக்கு அதுன்னு பார்க்க. ஏன்னா அவ்வளோத்துக்குள்ள அது ஒரு தரித்திரமான ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு பார்க்கும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் தரித்திரமாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லி சொல்லிருக்கான்னு பார்க்க. ஏன்னா தரித்திரமாக இருக்கிறனால தான் என்னைய தேடி வந்தீங்கன்னு சொல்கிறாரு. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பின் சென்ற எல்லாருமே என்ன செய்றாங்க, ஒரு தரித்திரவார்கள்னு பார்க்கும். இவங்க பெரிய ஒரு விஷயமா அவங்க இல்லைன்னு பார்க்கும். அதெல்லாம் படிச்சிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள் அவர் படிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 22 வசனங்கள் 35 மற்றும் 36. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக் கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். அப்போ என்ன சொல்றாருன்னா, எப்போ அந்த 70 சீஷர்களையும் அனுப்புறாருல, அனுப்பும் போச்சு பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரும் என்ன செய்றாங்க, அங்கே இருந்திருக்கான்னு பார்க்கும். அதான் சொல்றாரு, பின்பு அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாக இருந்தால் என்றால் அவர் ஒன்றும் குறைவதில்லைன்னு சொல்றாரு. அதற்கு அவர், இப்பொழுது பணப்பை சாமான் உடையவன் அவைகளை எடுத்து கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை வாங்கிக் கொள்ளவன் சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஊழியத்து போச்சுல வந்துட்டு பணப்பை கொடுக்க வேண்டாம், கொண்டு போக வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பணப்பை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச ஒரு பட்டயம் வாங்கிக்கோ. அப்படி பணம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வஸ்திரத்தை விட்டு ஆட்டி, நீங்கள் போட்ட வஸ்திரத்தை விட்டு ஆட்டி நீங்கள் பட்டயம் வாங்கி கொள்ளுங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே வந்துட்டு யூதாஸ் பொருளாதார பதிவில் இருந்தாங்கன்னா யூதாஸ்கிட்ட பணம் இருக்குது, போய் வாங்கி ஒரு பட்டயம் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லவே இல்லைன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ யூதாஸ் வந்துட்டு ஒரு பணப்பை வச்சிருக்கிறதுனால அவர் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார பதிவில் கிடையாதுங்கிறான விஷயத்தை பார்த்து முடிச்சுட்டோன்னு பார்க்கும். அப்போ யூதாஸும் பணப்பைங்கிறான ஒரு தலைப்பின் கீழே இந்த வேதாசத்தை பார்த்துருக்கோம். யூதாஸ் காரியத்தின் பேர் இருக்குன்னு பார்க்கும். அந்த யூதாஸ் காரியத்தின் பேர் அவருடைய இடத்து பேருங்கிறான விஷயத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். யூதாஸ் பணப்பைன்னு சொல்லி பணப்பை வச்சிருக்கான்னு நம்ம வந்து வேதத்தில் ரெக்கார்ட் இருக்குது. அதை வச்சு அவர் பொருளாதார பதிவில் இருந்தார்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதை வச்சு நம்ம நினச்சிடும் வேத வசனத்தோடு தேடி பார்த்தோம். ஆனால் அப்படி எந்த விதமான அவர் ரெக்கார்ட்ஸ் இல்லை. அவர் வந்து பொருளாதார பதிவில் இருந்ததுக்கு எந்த விதமான ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லி பார்க்கும். அப்போ நினச்சது இன்றைக்கி இந்த வேத வசனத்திலேருந்து இந்த வேத ஆராய்ச்சி என்ற தலைப்பின் கீழே நினச்சது யூதாஸ் வந்து ஒரு பொருளாதார பதிவில் இல்லை, அவர் சாதாரண ஒரு ஆளுங்கிறான விஷயத்த நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் பார்க்கும். இதாக ஒரு விஷயம் பார்க்கும். இவனோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.